மறைந்த இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பண்ணை வீட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பாரத் ராஜாவுக்கு அங்கிருக்கும் பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அரசியல் பிரமுகர்கள், திரை உலகத்தினர் உள்ளிட்டோரும் மறைந்த இயக்குனர் இமயம் பாரத் ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இயக்குனர் பாரத் ராஜா உடலுக்கு குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்யவிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். இயக்குனர் பாரத் ராஜாவின் உடல் அடக்கம் செய்வதற்காக தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்ப முறைப்படி, மரபுப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். பாரத் ராஜா அவர்களுக்கு இறுதிச் சடங்கின் ஒரு அங்கமாக புத்தாடை அணிவிக்கப்பட்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். காவல்துறை சார்பில் 3 வகையாக அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு பாரத் ராஜா அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. தமிழ் திரையுலகத்தினுடைய மிக முக்கியமான இயக்குநராக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால தமிழ் திரையுலகத்தினுடைய போக்குகளை தீர்மானித்த ஒரு இயக்குநராக திகழ்ந்து வந்த பாரத் ராஜா அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் எடுத்த திரைப்படங்கள், அதன் மூலமாக அவர் சொன்ன சமூக ரீதியிலான கருத்துகள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பாரத் ராஜா அவர்களுடைய படைப்புகளில் வெளிப்பட்ட கருத்துகள், அவர் வென்ற விருதுகள் உள்ளிட்டவற்றுக்காக அரசு சார்பில் அவருக்கான மரியாதை செலுத்தப்படுகின்றது. எனவே துப்பாக்கி குண்டுகள் முழுங்க இயக்குனர் பாரத் ராஜாவினுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழ் திரையுலகத்திலே 1976 தொடங்கி 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் பாரத் ராஜா. அவருடைய திரைப்படங்கள் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. பாரத் ராஜாவை பொறுத்தவரை தமிழின் சிறந்த இயக்குநராக இருந்து பல உயரிய விருதுகளை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றவர் மட்டுமல்ல, தெலுங்கு மொழியில் அவர் இயக்கிய சில திரைப்படங்கள் தெலுங்கிலும், அதாவது ஆந்திரத்திலும் சிறந்த திரைப்பட விருதுகளை அவருக்கு பெற்றுத் தந்திருக்கின்றன. அந்த அளவு அவர் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை மட்டுமே இயக்கியிருக்கக்கூடிய சூழலிலும் பல விருதுகளை வென்றவர். பிலிம்பேர் விருது என்று சொல்லப்படக்கூடிய திரைத்துறை சார்ந்த விருதுகளை எல்லாம் பல முறை வென்றவர். அது மட்டுமல்லாமல் பல நேரங்களிலே விருதுகளை தீர்மானிக்கக்கூடிய அந்த தேர்வு குழுவிலும் இடம்பெறக்கூடியவராக பாரத் ராஜா அவர்கள் எழுந்திருக்கின்றார். அதோடு சேர்த்து இயக்குனர் சங்கத்தினுடைய பணிகளை மேற்பார்வையிடக்கூடியவராக, இயக்குனர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினராக, தலைவராக திகழ்ந்தவர் இயக்குனர் இமயமாக போற்றப்படும் பாரத் ராஜா அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரை சிறந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய கலைஞர்களை அழைத்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.